CA மற்றும் CMA படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. NMC ஆடிட்டிங் காலேஜ், ஈரோடு. The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம் சார். வணக்கம். நொடிக்கு நொடி அரசியல் களம் மாறிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 4ஆம் தேதி நம்ம ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு தனிப்பெரிய கட்சியாக உருவாகியுள்ள தமிழக வெற்றி கழகம் இங்கே ஆட்சி அமைப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துச்சு. அவங்களும் ஆதரவு கேட்டிருந்தாங்க. இது நேற்று சூழ்நிலையில் இடதுசாரிகளை வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. இன்னும் திருமாவளவன் மட்டும்தான் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதுவும் அந்த 4 மணிக்கு வந்து முடிவுகள் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஆட்சி அமைப்பதில் ஒரு சிக்கல் நீண்டுக்கிட்டே இருக்குது. ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு பக்கத்தில் ஒரு அனுபவம் மிக்க ஆட்கள் இருந்தாங்கன்னா இந்நேரம் ஆட்சி அமைச்சதுக்கான சூழல் உருவாகிருக்கும். விஜயை வந்து தப்பாக கைட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்நிலையில் நேற்று இரவு பரபரப்பாக பேசப்பட்டது டிடிவி தினகரன் அவருடைய அந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ காமராஜ். ஸோ அவர்களை வந்து குதிரை பேரம் பண்ணி டிவிகேலேருந்து வாங்க பார்க்குறான்ற ஒரு புகாரையும் இன்னைக்கு காலையில் ஒரு பரபரப்பான ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு தெரிவிச்சிருக்காரு. சொல்லுங்கள் சார், என்ன நடக்குது? தமிழக அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னா, அடுத்து இது ஆளுநர் ஆட்சியை நோக்கி போவோமா, குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி போவோமா அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் இருக்கு. எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? நிச்சயமா நம்ம இப்ப பேசுற விஷயங்களே கூட நீங்க அந்த பதிவேற்றம் செய்யும் போது அப்படியே இருக்குமா அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஏன்னா சப்ஜெக்ட் சேஞ்சில் நம்ம வந்து கீழே நம்ம தமிழ்நிலையே போட்டுட்டு தான் நம்ம எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணணும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. 4ஆம் தேதி வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வரும் பொழுது இன்னும் சொல்லப்போனா அடுத்து 2 நாள் நான் சில யூடியூப் சேனல்ஸ்ல பேட்டி கொடுத்தேன். ஒரு பிரச்சனையும் வராதுங்க, அதெல்லாம் கம்ஃபர்டபுளா வந்துருவாருங்க. அதான் 108 இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இருக்காது, அதெல்லாம் வந்துருவாங்க, அதெல்லாம் வந்துருவாரு, இன்னும் 5 வருஷம் ஆட்சியெல்லாம் நடத்திடுவாரு அப்படின்னு தான் சொன்னேன். பட் ஆனா இது இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா மாறுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கு. அன்னைக்கு பேசுறவங்களே கூட சில பேர் ஒருவேளை 100க்கு கீழே போயிருந்துச்சுன்னா சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 100 தாண்டிட்டார் அப்படின்னா கூட யாரும் பெருசாக, குறிப்பாக பாஜக பெரிய ஹேண்டெல்லாம் ஒன்றும் இருக்காது, அதை கூப்பிட்டுருவாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற அடிப்படையில் அவர் உள்ள போயிடுவார். அதுக்கு பிறகு ஃப்ளோர் டெஸ்ட்ல ப்ரூவ் பண்றதுக்கான வேலைகள்லாம் பார்த்துருவாங்க. இப்படிதான் சொல்லி சொன்னாங்க. பட் நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு வந்து எத்தனை நாட்களாக ஆட்சி அமைக்க முடியல. கிட்டத்தட்ட 3 தடவை விஜய் அவர்கள் ஆளுநரை போய் சந்திச்சு வந்துட்டாரு. சந்தித்து வந்த பிறகுமே கூட அடுத்த நாள் நேர உள்வேட்டு அரங்கத்துல எல்லாம் தயாரா இருக்கு, அவர் வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற இதை கேட்கறதுக்கு அவர் தொண்டர்களும் ரசிகர்களும் ஆர்வமா இருக்கிற ஒவ்வொரு சமயமும் வெடி வடிச்சு கொண்டாடுறாங்க. அடுத்த நிமிடம் அதெல்லாம் இல்லப்பா, நீங்க வீட்டுக்கு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டதை பார்க்கின்றோம். என்ன காரணம்? நீங்க வந்து நியாயம் இல்ல எது வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஆளுநர் அவர்கள் செய்வது அநியாயம் தான். அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. இன்னும் சொல்ல போனா திமுக தலைவர், திமுக கூட்டணி கட்சிகளே அதான் சொல்றாங்க, பாஜகவுடைய ஆளுநர் வந்து ஆட்சி அமைப்பதற்கு யாருக்கு உடனமோ அதை விடுங்க, நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீர்மானங்களாக திமுக நிறைவேற்ற தீர்மானங்கள்ல நாங்கள் வந்து பிரசிடென்ட் ஆட்சி வேண்டாம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வேண்டாம் சொல்லி சொல்றாங்க. மறுதேர்தலுக்கும் திமுகவும் சரி அதிமுக 2 பேரும் தயாராக இல்லை. தயாராக இருக்கலாம். இங்க திமுக அதிமுக மிகப்பெரிய சிக்கல் என்பது நமக்கு தெரியும், எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சாங்க அப்படிங்கிறது. டக்குன்னு அப்பா இன்னொரு எலெக்ஷன் போங்க பண்ணா ஒரு பக்கம் எங்கள்ட்ட ஆட்சியும் கொடுக்கல, ஆட்சியும் கொடுக்காம நீங்க 6 மாசத்துல இன்னொரு பொதுத் தேர்தல் சந்தி சொன்னீங்கன்னா அதெல்லாம் எங்கள்கிட்ட சக்தி எல்லாம் இல்ல, நாங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம், பண ரீதியாகவும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், அப்ப எங்களால முடியாத அப்படி இடத்துக்கு வர்றாங்க. அதனால யாருக்கு மக்கள் பெரும்பான்மை கொடுத்துருக்காங்களோ அவர்கள் ஆட்சி புரியட்டும். வந்து அங்க அசம்பிளி மக்கள் கொடுத்திருந்தா கூட, முழு பெரும்பான்மை கொடுக்காட்டி கூட அவர்களுக்கு நீங்க கொடுங்க அப்படிங்கிறதா எல்லாரோட நிலைப்பாடம் இருக்கிறது. அப்போ ஆளுநர் அவர்கள் வந்து ரொம்ப நியாயப்படி விஜயை தான் கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைக்க சொல்லியிருக்கணும். ஏன் நடக்கல? அதற்கு விஜய் தரப்பு காரணம். நீங்க கேட்ட மாதிரி விஜய் பக்கத்துல இருக்கிறவங்க சரியா கைட் பண்ணலையா? இது வந்து இப்ப இல்ல, நம்ம என்னதான் வந்து நான் மக்களின் தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறனாலும் அந்த விமர்சனம் அப்படியே தான் இருக்கின்றது. ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் பக்கத்துல இருப்பவர்கள் தொடர்ச்சியாக குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்க அதுல வந்து பக்கத்துல இருப்பவர்களுடைய எல்லாருடைய பேச்சும் விஜய் கேட்கின்றாரா, யாருடைய பேச்சை கேட்கணும் கேட்பதில்லை அப்படிங்கிறதையும் விஜய்க்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கலாம். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, செங்கோட்டை நீங்க 7ஆம் தேதி எப்படியாவது பதவியேற்க வைக்கணும்னு துடித்த ஒரே நபர் செங்கோட்டை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. எப்படியாவது நேர உள்விளையாடல பதவியேற்க வச்சிருவோம், பதவியேற்க வச்ச பிறகு ஃப்ளோர் டெஸ்ட்ல என்ன பண்ணணுமோ அந்த வேலைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதா செங்கோட்டையனோட முடிவாக இருக்கலாம். ஜான் ஆரோக்கியசாமி இல்ல ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாருன்னா, சார் ரீபோல்கே போயிடலாம், பிரச்சனையே இல்ல, நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி மறுபடியும் நீங்க அதிகமான சீட்ஸ் ஜெயிச்சிருவீங்க, நம்ம எது கஷ்டப்பட்டு மறுபடியும் இங்க போய் அங்க போய் அதெல்லாம் நிக்கிறோம் அப்படிங்கிறது அவரோட ஸ்டாண்டா கூட இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து ரீபோல் கூட போலாம் சார் அப்படிங்கிற இடத்துல இருக்க. பட் ஆனா ரீபோல் போறதுங்கிறது சரியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சில கேள்விகளாம் இருக்கு. நமக்கு ஏற்கனவே மக்கள் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்கு. சோ செங்கோட்டையனோட பேச்சு மட்டும் சரி தெளிவா கேட்டிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு குழப்பங்கள் இல்லை. குழப்பத்திற்கான அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலில் நீங்க வந்து நம்ம பார்த்துருக்கோம், தாவேக்க கட்சி ரீதியாக சில நேரங்கள் யாருக்கு கடிதம் எழுதுவதை குழப்பம் இருக்கிறது, யாருக்கு அட்ரஸ் பண்ணணும், தேர்தல் ஆணையம் எது, மாநில தேர்தல் ஆணையம் எது அப்படிங்கிற தெளிவற்ற தன்மை, யார் அதிகாரியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தெளிவற்ற தன்மை எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இது வந்து தாவேக தரப்புல இன்னுமே தன்மைங்கிறது எதுவுமே நடக்கல.
ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் சில தொலைக்காட்சிகள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பதை வந்து புரிஞ்சுக்கிறோம். ஒன்னு அவர் சொல்றாரு, முதல் கடிதம் என்பது எனக்கு நாங்க 35% வாக்குகள் வச்சிருக்கோம், எங்களுக்கு ஆதரவு, எங்களுக்கு வந்து ஆட்சியமைக்க கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது தவறுதான். நீங்க வந்து சொல்லிருக்க வேண்டியது 118 இருக்கா இல்ல 108 இருக்காங்கிறத சொல்லிருக்கணும். அதை செய்யாமல் விட்டது முதல் தவறு. அதற்கு பிறகு ஆளுநரே சொல்றாரு, நான் வந்து சொன்னேன் இல்ல, நீங்க லெட்டர்ஸ்ல வந்து கரெக்டா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அதற்கு பிறகு காட்சிகள் மாறுது. காங்கிரஸ் வந்து சொல்ல போனா ப்ரீ போல்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி துடிச்சிட்டு இருக்காரு. தன்னோட சொந்த கட்சிக்காரங்களுக்கு இன்னும் ஆறுதல் சொல்லாத ராகுல் காந்தி, நீங்க வந்து விஜய்ட்ட நான் பேசிட்டே கங்கராச்சுலேட் மை ஸ்போக் ஓவர் தி போனுங்கிறது துடிச்சிட்டு இருக்காரு போது அவர் உடனடியாக அவங்க ஆட்கள் போய் சேருங்க, விஜய்ட்ட சேருங்க, அவருக்கு ஆதரவு கொடுத்து சொல்லிட்டார். லெட்டர் வந்துருச்சு. 108ங்கிறது 113 மாறிடுச்சு. இந்த நேரத்தில் விஜய் செய்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து 118ங்கிறத ரீச் பண்ணல, அப்போ 108 மட்டும் எடுத்துக்கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்து நாங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, எங்களை நீங்க ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படிங்கிறது சரியாக இருக்கும். விஜய் தரப்பு அந்த இடத்துல செய்த தவறு என்பது 113 போய் காமிக்கிறாங்க. ஆளுநர் என்ன சொல்றாரு, அப்ப 113 வந்துட்டீங்கல்ல, அப்ப 118 கூட்டிட்டு வந்துருங்க, என்ற திரும்ப வரும்போது கொண்டுடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த தவறுகள் நடக்குது. அடுத்தபடியாக சரி ஓகே, 2 ஆப்ஷன் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இப்பயும் அந்த ஆப்ஷன் இருக்கு. மேபி நீங்க விசிக என்ன பதில் சொல்றாங்கிற பொறுத்து ஏன் அவங்க கோர்ட்டுக்கு போகலங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல உச்சநீதிமன்றத்தில் வந்து முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ராம சுப்பிரமணியன் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு சார். அதாவது தனிப்பெருங்கட்சி அப்படின்ற ஒரு அடிப்படையில் தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று இப்போ வந்து ஆளுநர் அழைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது யாரு, அவர் யாரு? தாவேக்க நபர்? அவரு தாவேக்க சார்ந்த நபரா இல்ல தாவேக்க சார்பாக அவர் வழக்கு தொடுக்கிறாரா இல்ல பொதுநல வழக்காக தொடுக்கிறாரா? நான் தானே சொல்றேன், நீங்க நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்கள் ஆளுநர் தடுக்கிறாருங்க. நீங்க அன்னைக்கு நைட்டே உச்சநீதிமன்றத்துக்காக தட்டிருக்கணும். நீ ஃபர்ஸ்ட் டைம் போனீங்கல்ல, சரி ஓகே லெட்டர் நான் திருத்தி கொடுத்துறேன், 113 108 நான் கோர்ட்டுக்கு போறேன் சார், என்ன கூப்பிட மறுக்கிறார் சார், அதுதானே சொல்லணும். அதை சொல்லாம நீங்க என்ன பண்றீங்க, ஓகே நான் போய் மறுபடியும் நான் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு போறீங்க. சரி ஓகே போனீங்கல்ல, நீங்க போய் நமக்கு எல்லாருக்கும் வெளிப்படையா பார்த்தோம், லெஃப்ட் பார்ட்டிஸ் ஓகே நாங்க அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்குறோம், வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம், எங்களோட கூட்டணி என்பது நிலைப்பாடுகள் சார்ந்து திமுக தொடரும் அப்படின்ற ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. பட் நாங்க லெட்டர் கொடுத்துட்டோம், நாங்க வந்து நீங்க நாங்க 2 நீங்க 2 113ங்கிறது 117 ஆகுது. இப்ப இந்த நேரத்தில் நீங்க போய் லெட்டர் ஒன்று ரெடி பண்றாரு, விஜய் தரப்புல ரெடி பண்றாங்க. நமக்கு வந்து அதுல அனெக்சர் எல்லாம் போட்டு பண்றாங்க. அந்த அனெக்சர் என்னால பார்க்க முடியல. பட் அந்த லெட்டர் என்ன பண்றாங்க, நாங்க 108 ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்கு இந்த கீழ்கண்ட கட்சிகளின் ஆதரவு இருக்கின்றது. காங்கிரஸ் 5, சிபிஐ 2, சிபிஎம் 2, அதற்கு அடுத்தபடியாக விசிக 2, அதற்கு அடுத்தபடியாக ஐயுஎம்எல் 1, அதற்கு அடுத்தபடியாக அமமுக 1, 121 ஒரு நம்பர் கொடுக்கிறார். அப்போ ஆளுநர் வந்து என்ன கேட்பாரு, ஓகே அதனால அனெக்சர் வேற போட்டிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, காமராஜ் அமமுக சேர்ந்த காமராஜ் லெட்டர் கூட போயிருக்கலாம் நான் நம்புறேன், ஓகே அதோட அனெக்சரா பிக்ஸ் பண்ணிருப்பாரு. ஐயுஎம்எல் லெட்டரை எங்க இருந்து இவங்க கொடுக்குறாங்க, ஐயுஎம்எல் லெட்டர் யாரு கொடுத்தாங்க இவங்களுக்கு? ஏன்னா ஐயுஎம்எல் எழுதின கடிதம் என்பது முதல்ல நல்ல தமிழ் தெரிஞ்சவங்களையே ரொம்ப நேரம் தமிழ்ல படிக்கிறாங்க, என்ன சொல்ல வராரு பாய் என்ன சொல்ல வராருன்னு புரியலையப்பா. ரொம்ப குழப்பமா இருந்தாலும் அவங்களே ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு அவங்க சோசியல் மீடியால பேஜ்ல போட்டாங்க, இல்லங்க 3வது தடவை கேட்டாலும் 30 தடவை கேட்டாலும் நாங்க வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இல்லைன்னு ஒரு தெளிவுபடுத்திட்டாங்க. அப்போ அந்த அனெக்சர் ஏபிசிடின்னு போட்டிருக்கிறதுல ஐஎம்எல் லெட்டர் எங்க இருந்து இவர்களுக்கு வந்தது? நம்பர் 1. விசிக லெட்டர் கொடுக்கலையே உங்களுக்கு, இப்போ வரைக்கும் மீட்டிங் போட்டு பேசிட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப விசிகோட தலைவர் கையெழுத்து ஒரு லெட்டர் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ இந்த நம்பர் 121 போய் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப ஆளுநர் ஏன்னா நான் ஆங்கில ஊடகத்துல நைட் இரவுல அவசரப்படுறாங்க. இது வரைக்கும் 3 முறை போய் ஆளுநர் பார்த்துட்டாங்க. ஏன் இந்த அவசரம்? பொறுமையா போலாமே. 3வது தடவை அந்த சொல்றேன், 3வது தடவை நீங்க 2வது தடவை போனதே வந்து போகும் பொழுது தெளிவா நீங்க வந்து 108 இல்ல வந்து 118 பெருதுனா சிக்கல் இல்ல, போகும்போது குழப்பம் ஏற்படுத்துறீங்க. 3வது தடவை நீங்க போகும் பொழுது ஒரு தெளிவாக ஆமாங்க இந்த லெட்டர்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டு போயிருக்கீங்கன்னா, சேனல்ஸும் போட்டு குழப்புறாங்க. ஐயுஎம்எல் இஸ் வித்ட்ராயிங் இட்ஸ் சப்போர்ட்ங்கறாங்க. எப்ப முதல்ல நாங்க ஆதரிச்சோம் வித்ட்ரா பண்றதுக்கு? 6 மாசம் கழிச்சு அவரோட செய்தி அவசரமா இன்னைக்கே போட்டு வைக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. நீங்க வந்து ஏன் வித்ட்ரா சப்போர்ட்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு போறீங்கிறது புரியல. ஐயுஎம்எல் இஸ் வித்ட்ராயிங் தி சப்போர்ட். விசிகே இஸ் செண்டிங் an email. விசிகே யாருங்க உங்களுக்கு சொன்னா செண்டிங் an email ஆளுநர் தரப்புல இருந்து சொல்றாங்களா? தெரியல. ஒரு அமமுக வெரி குழப்பம் ஏற்பட்டுருச்சு. அப்போ இத தெளிவற்ற தன்மை இருக்கும் பொழுது எதற்காக இவ்வளவு அவசரம்? நீல உங்க ஜோசைக்கார் சொல்லிட்டார், சனிக்கிழமை மணிக்குள்ள நீ பதவி ஏற்றணும் சார், இல்ல ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள பதவி ஏற்றணும் சார், இதான் சார் டைம், ரத்தன் குறிச்சு கொடுக்குறாரா டைம்ங்கிறது தெரியல. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி போய் நீங்க பாருங்களேன், வரலாற்றுல 3 முறை ஆளுநரை சந்தித்து 3 முறையும் திருப்பி அனுப்பி 3 முறையும் பதவி ஏற்க விடமாட்டேன் ஒரு ஆளுநர் சொல்றாரு அப்படின்னா, ஆளுநர் செய்யறது அநியாயமாக இருந்தாலும் உங்கள் தரப்பில் பல தவறுகள் இருக்கின்றது. தவறுகளை நீங்க சரி செய்யாம ஏன் மறுபடியும் ஆளுநரை பாக்குங்க? இல்ல தவறு செஞ்சிடும் நீங்க நினைக்கிறீங்க, நேர போய் கோர்ட்டு காசல் தட்டிருக்கணும் சார், எங்களை ஆட்சி வைக்க விட மாட்டேங்கிறாருங்க, அவர் கூப்பிடுறது அவர் என்ன கேளுங்க,
ஓகே, கோர்ட் என்ன சொல்லிருக்கும்? கூப்பிடுங்க, மெஜாரிட்டி யாரு? டிவிகேவா? டிவிகே கூப்பிடுங்க. ஃப்ளோர் டெஸ்ட் தம்பி உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் தான் சார், உங்களுக்கு 24 மணி நேரம் தான் சார், அதுக்குள்ள நீங்க ப்ரூவ் பண்ணி காமிங்க சார். அதுதான் கோர்ட் சொல்லியிருக்கும். அதையும் செய்ய மாட்டோம், இதுலயும் தப்பு தப்பா பண்ணுவோங்கிறதா இன்னைக்கு இருக்கிற சிக்கல். மறுபடியும் நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற யாருடைய பேச்சை கேட்க வேண்டும்? ஜான் பேச்சை கேட்கணுமா, ஆதவ் பேச்சை கேட்கணுமா, செங்கோட்டையன் பேச்சை கேட்கணுமா அப்படிங்கிறத குழப்பம் இருக்கிறது. இந்த குழப்பம் ஒரு அரசாட்சிக்கு நான் டேஞ்சராவே பாக்குறேன். நாளைக்கு எடுக்க போன்ற முடிவுகள், இன்னைக்கு PM ஸ்ரீ திட்டம் தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. இதுல என்ன முடிவு எடுப்பாங்க? செங்கோட்டையன் என்ன சொல்லுவாரு? ஆதவ் என்ன சொல்லுவாரு? புஷியானந்த் என்ன சொல்லுவாரு? உங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வரக்கூடியவர் என்ன சொல்லுவாரு? இவங்களுக்கு எல்லாம் சே இருக்கா இல்லையா? இல்ல ஒரு ஒட்டுமொத்தமாக உட்கார்ந்து பேச போறீங்களா? திமுக மாதிரி எதிர்க்கணும் சார் அப்படி சொல்ல போறீங்களா? இல்ல சார் பரவாயில்ல அதிமுக மாதிரி ஆதரிச்சு போயிடணும்னு சொல்ல போறீங்களா? நிறைய கேள்விகள் இருக்கு. விஜய் தனிப்பட்ட முறையில் இதை எப்படி இதை வந்து சேலஞ்சா, நான் சொல்றது வெளியே இருந்து வர சேலஞ்ச் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற சேலஞ்ச். என்னப்பா அவர் ஒருத்தர் வேணுங்கிறாரு, ஒரு வேணாங்கிறாரு, இதை நம்ம எதை எடுத்துக்கிறது, யார் பேச்ச கேட்கறதுங்கிறதே பெரிய குழப்பம் ஏற்படும். இது பெரிய டேஞ்சர் அப்படிங்கறத நான் பார்க்கின்றேன். சோ நிச்சயமாக அந்த குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் ஆதரவு கொடுத்தாலுமே, 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாலுமே, இப்போ நேற்றிருந்து பரபரப்பா பேசக்கூடிய அந்த குதிரை பேரம், அதை வந்து இப்போ டிடிவி தினகரன் வலுவா வச்சிருக்காரு. காவல்துறையிலையும் வந்து புகார் கொடுத்திருக்காரு. ஸோ ஒருவேளை இதை எடுத்துட்டு விஜய் மறுபடியும் வந்து ஆதரவுன்னு ஆளுநர்கிட்ட போனாலும், ஆளுநர் வந்து இல்லப்பா இந்த இது மாதிரி குதிரை பேரம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புகாரும் வந்திருக்கு. இதை பத்தி நான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இதையும் ஆளுநர் இன்னும் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான சூழல் அமையும் வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா காமராஜ் கொடுத்த லெட்டர் அவங்க அனெக்ஸராவே கொடுத்திருக்காங்களே. நான் தான் சொல்றேன், எனக்கு விசிக லெட்டர் பத்தி தெரியல, ஐயூஎம் லெட்டர் எங்க இருந்து வந்துச்சுங்கிறது தெரியல. பட் காமராஜ் கொடுத்த லெட்டர் அவங்க வந்து ஏஎன்ஐல தாவேக்கா ரிலீஸ் பண்ண வீடியோ எடுத்து போடுறாங்க. தாவேக்கா ரிலீஸ் பண்ண வீடியோ என்ன? காமராஜ் வந்து கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோ. சோ அந்த வீடியோ அடிப்படையில் அந்த லெட்டரை கொண்டு போய் அவங்க போய் கொடுக்குறாங்க. அப்போ காமராஜ் நேத்து என்ன பண்ணாரு? கொஞ்ச நேரம் காணாம போனாரு. அதுக்கப்புறம் டிடி தினகரன் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராரு. இவர் தான் காமராஜ். இவர் வந்து இன்னும் எங்கிட்ட தான் இருக்காரு. அதிமுக தான் எங்களுடைய அலிஜென்ஸ் இருக்கு, நாங்க வேற யார்ட்டையும் நாங்க போகல, நாங்க அங்கேதான் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது விஜய் ஒரு தூய சக்தியான ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா விஜய் வந்து கம்யூனிஸ்டையும் பிசி கடை போகும்போது கொடுத்த வாக்குறுதி என்பது, நாங்க பாஜக கூட்டணியில் இருப்பவர்கள் நாங்கள் அணுக போவது கிடையாது, பாஜகவையோ அதிமுகவையோ பாமகவையோ அல்லது அமமுக அணுக போவது கிடையாது. அப்படின்னா இதற்கு பெயர் என்ன? நீங்க கேட்கலாம், அவர் தாங்க விருப்பப்பட்டு வந்தாரு, அவர் விருப்பப்பட்டு வந்தார். இன்னும் சொல்லப்போனா அவர் தானே மோத்த மூடிட்டு போனவர், காமராஜ் தானே, வேற யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு காமராஜ் தான். சரிங்க, அவரே போனாருன்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இல்லங்க, விசிக கம்யூனிஸ்டுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், சத்தியத்தினால மீற முடியாது, ஒரு லெட்டர் வேண்டாங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த காமராஜ் கையெழுத்து போறத வீடியோ எடுத்தது யாரு? இந்த பக்கம் டிரைவரா உட்கார்ந்தது யாரு? இதெல்லாம் யார் இந்த வேலையை செய்யறாங்க? இல்ல எப்ப வழக்கம் போல இது விஜய்க்கே தெரியாமல் நடந்தது அப்படின்ட்டு விட்டு கொடுக்க போறோமா? நமக்கு தெரியல சார், இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது சார், விஜய்க்கே தெரியாம இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்ப விஜய்க்கு தெரிஞ்சு எதுதான் உங்க கட்சியில நடக்கும்னு ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ இந்த லெட்டர் கையில வச்சிருக்கிற ஆளுநர் அவர்கள், நேற்று தினகரன் லெட்டரை கையில வச்சிருக்க ஆளுநர் அவர்கள் 2 லெட்டரை எடுத்து பார்த்துட்டு, காமராஜ் இந்த பக்கம் அதிமுக ஆதரவுன்னு சொல்றாரு, இந்த பக்கம் வந்து தாவேக்கு ஆதரவா கடிதம் கொடுத்திருக்காரு, இது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காமராஜ் அவர்களை கூப்பிட்டு சொல்லுங்க சார், உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணாங்களா, இல்ல நீங்க வந்து நீங்களே விருப்பப்பட்டு பண்ணீங்களா? விருப்பப்பட்டு பண்ணீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு நடக்க போற பயன் என்ன? இப்ப கேள்வி கேட்டாங்கன்னா இது நிச்சயமாக, ஏன்னா இததான் ஆளுநர் சொல்ற பாயிண்ட். ஆளுநர் செய்வது அநியாயமாக இருந்தாலும் அவர் சொல்ற பாயிண்ட், குதிரை பேரத்தை தடுப்பதற்காகத்தான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னார். இப்ப கிட்டத்தட்ட குதிரை பேரம் நடந்துருச்சு இல்ல, அப்ப அதற்கு என்ன நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துரும். கூடுதலாக ஐஎம்எல் லெட்டரோ இல்ல விசிக்கு லெட்டரோ கூட அந்த பாயிண்ட் தான் வராது. இது ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஃபோர்ஜரி உண்மையில நடந்திருக்கா, அந்த அனெக்சர் எங்க இருந்து வருது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டால் நிச்சயமாக மறுபடியும் ஆட்சி அமைப்பதில் பெரிய சிக்கல் இருக்கும். இன்னொரு பக்கம் இப்ப விசிக்கும் லெப்டும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கேட்கறாங்கன்னு தெரியல, என்னைக்காவது ஒரு நாள் கேட்பாங்கல்ல, ஏன்னா எப்படிங்க நீங்க அமமுக வந்து தூக்கிட்டு வந்தீங்க, யாருங்க தூக்கிட்டு வந்தா, இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு தானே சொன்னீங்க. நீங்க என்ன சொல்லப்பட செங்கோட்டையனே கூட சி சண்முகத்திட்ட பேசுறாரு, அவர் சில எம்எல்ஏக்களை கொண்டு வர போறாரு சொல்லி சொன்னாங்க, அதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னா உங்க கட்சி அப்ப எப்படியாவது ஆட்சி அமைக்கணுங்கிறதா உங்களுடைய பிரதானமா, இல்ல என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிச்சயமாக எழுப்புவாங்க. காமராஜ் அவர்கள் காவல்துறையிலேயோ இல்ல ஆளுநர்கிட்டயோ என்ன சொல்ல போறார் அப்படிங்கறத பொறுத்து இதுல இன்னும் சிக்கல்கள் அதிகமாகுமா இல்ல சிக்கல்கள் குறையுமாங்கிறத பார்க்கணும். அடுத்து பெரும்பாலும் இதற்கு பின்னணியில வந்து திமுக என்ன இருக்கு அப்படின்ற ஒரு புகார்களும் விமர்சனமா வச்சிட்டு இருக்காங்க, பார்க்க முடியுது. திருமாவளவனுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ இடதுசாரிகள் போயிட்டாங்க, ஆனா திருமாவளவன் இந்த முடிவுல தாமதத்துக்கு அதுவும் ஒரு காரணமா சொல்றாங்க. சோ அதை எப்படி பாக்குறீங்க சார், இந்த ஒரு விமர்சனத்தை, புகாரை? அதாவதுங்க, இந்த மாதிரியான ஒரு யோசனை திமுக தலைவருக்கு, திமுக தலைமைக்கோ அல்லது அதிமுக தலைமைக்கோ வராமல் போயிருக்குமான நிச்சயமாக வந்திருக்கும். நீங்க உண்மையிலேயே இந்த வாக்கு வித்தியாசத்தை பார்த்து, வாக்கு சதவீதத்தை பார்த்து, யாருக்கும் பெரும்பான்மை கொடுக்காத நிலையை பார்த்து
கடுமையான வெறுப்புல திமுகவும் இருப்பாங்க, அதிமுகவும் இருப்பாங்க. ஒண்ணு நம்ம ஜெயிப்போம், அவங்க ஜெயிப்பாங்க. சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் உள்ள பூந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாரு, பெரிய பொருட்டாவே எடுக்காத ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது. அப்ப நம்ம 2 பேர், நான் சொன்னேன், நான் வந்து முதல் நாள் நான் ஒரு தொலைக்காட்சியில் உட்கார்ந்து இருக்கும் போது செய்தி தொடர்பாளர் பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் சொல்றாங்க, நாங்க 2 பேர் ஏங்க சேர்ந்து கூட்டணி அமைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க, என்ன மேடம் சொல்றீங்கன்னா, ஏன் பண்ணக்கூடாது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க இது மாதிரி இருந்ததே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தாட் வந்திருக்கும், நிச்சயமா வந்திருக்கும், எல்லாருக்கும் வந்திருக்கும். ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் நாள் வந்திருக்கும் வந்திருக்காது. ஏன்னா முதல் நாள் வந்திருந்துச்சுன்னா அவசர அவசரமாக நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படும் ட்வீட் எழுதியிருக்க மாட்டார். அவருக்கு அந்த தாட் முதல்ல இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அடுத்தடுத்து நீங்க தீர்மானங்கள்லாம் போடும் பொழுது நாங்க என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்படணும்னு சொல்லும் பொழுது ஸ்டாலின் அவர்களை யாராவது கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம், சார் இப்படி ஒரு யோசனை போயிட்டு இருக்கு, ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது போயிருக்கலாம். பட் முழு சம்மதம் அவருக்கு இருக்குமா? ஏன்னா அவரே எம்எல்ஏ இல்ல. அப்ப அவர் திரும்ப எங்கேயாவது நிக்க சிஎம் ஆவாரா, இல்ல வேற யாராவது சிஎம் ஆக போறாங்களா அப்படிங்கிறது இருக்கும். சோ நிச்சயமாக அந்த தாட் கிராஸ் ஆயிருக்கும். ஆனா இது வந்து இதன் மூலியமாக கம்யூனிஸ்டையோ விசிகவையோ இல்ல மற்றவர்களையோ ஸ்டாலின் தடுத்திருப்பாரா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நேத்தே கம்யூனிஸ்ட் இல்லைங்க, நாங்க வந்து வேற சில ஐடியால இருக்கோம், நாங்க வெயிட் பண்றோம். ஏன்னா இவங்க கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த பக்கம் நீங்க கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட வீழ்த்துறாங்க. இந்தியா கூட்டணியில எப்பயுமே இருக்கின்ற விமர்சனம் என்பது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளால அடிச்சுக்குவாங்க, மேற்கு வங்காளத்தில் அடிச்சுக்குவாங்க, வேற ஊர்ல சேர்ந்துக்குவாங்க. இது என்ன அவங்க நிலைப்பாடுன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ அந்த நிலைப்பாட்டை முழுசா தமிழ்நாட்டை உடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அப்போ விஜய் வந்து காங்கிரஸ் தான் முதல்ல கூப்பிட்டாரு, காங்கிரஸ் கூட ஒரு நெருக்கம் காண்பிக்கிறாரு, இது நாளைக்கு புதுச்சேரி வரைக்குமே போகும். அப்போ நம்ம மறுபடியும் அந்த விஜய்க்கு நம்ம போய் ஆதரவு கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி. விசிகவிற்கு ஒரு நெருடல் இருக்கு. விஜய் எடுத்த வாக்குகள்ல, சமூக ரீதியாக எடுத்த வாக்குல தலித் வாக்குகள் அதிகமாக நிச்சயமாக இருக்குது. வட மாவட்டங்கள்ல நீங்க அவங்க அந்த விழுப்புரம் மாவட்டம் முழுக்க ஜெய் கூட தோல்விக்கு யார் காரணம், விசிகோட தோல்விக்கோ திமுக கூட்டணி தோல்விக்கு யார் காரணம்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக விஜய் எடுத்த வாக்குகள். அப்ப என்னுடைய வாக்குகளை விஜய் எடுத்திருக்காருன்னா அவர்கிட்டே நான் போய் சரண்டர் ஆகலாமா? எனக்கு வந்து நாட்டு நலன் முக்கியமா அல்லது கட்சி நலன் முக்கியமானா நான் ப்ரையாரிட்டியை எதை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி திருமாவளவர்களும் இருந்திருக்கும், அதெல்லாம் இருந்திருக்கும். சோ இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு திமுக தலை சொல்லிருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, வேற ஒரு ஐடியா போயிட்டு இருக்கு, ஒண்ணு நம்ம சிஎம் ஆகலாம், இல்ல எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கலாம், அவசரப்பட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிருக்கலாம். அது அந்த மாதிரி அவர் வெளிப்படையாக சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா பேபி சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு, உங்க எல்லாம் பேசுனாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பேபி சொல்றத சண்முகத்தோடவோ இல்ல வீரபாண்டியன் வதந்தின்னு சொல்லிட்டாரு சார், அது ரூமர்ஸ்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. அதான் சொல்றேன்ல. அப்போ நீங்க இது வந்து உண்மையிலே நடந்த ஒன்றா இல்ல பல ஸ்டோரிஸ் பிளான் பண்ற மாதிரி இந்த ஸ்டோரிஸ் பிளான் பண்ணிட்டாங்களா? ஸ்டார்ட் கண்டிப்பா வந்திருக்குங்க. அதாவது ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய யாருக்குமே ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கும், உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்திருக்கும், சபரீசனுக்கு வந்திருக்கும், எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஒண்ணு பாருங்க, இந்த இடத்துல ரெசார்ட்ல போய் தங்கி இருந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் லீமா ரோஸ் தான் வெளிப்படையா பேட்டி கொடுக்குறாங்க. எடப்பாடி அண்ணன் சிஎம் ஆகணும், விஜய் அதற்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்க தான் பேட்டி கொடுக்குறாங்க. சிவி சண்முகம் தலைமையில ஒரு அணி உருவாகுதுன்னு செய்திகள் போகுது. ஆனா யாருமே போய் அதிமுக கடிக்கவே இல்லை. ஏன்பா ரெசார்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னு கேள்வி கேட்கல. எல்லாரும் திமுக மறுபடியும் கடிச்சிட்டு இருக்காங்க. இது என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க கடிக்க வேண்டிய இடம் வேற. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக போறாரு, அவருக்கு அவுட் சைட் சப்போர்ட்டா திமுக கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து செய்தி ஓடிட்டு இருக்க செய்தி. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் திமுக சதி பண்ணுச்சு, திமுக சதி பண்ணுச்சு. திமுக சதி பழனிசாமி அவர்கள் இப்ப வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு, புதிதாக அமையக்கூடிய அரசுக்கு வாழ்த்துக்கள்னு ட்வீட் போட்டாரு. வாழ்த்து தெரிவிச்சிட்டாருங்க. நான் சொல்றேன், திமுக அதிமுக இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து 2 பேரும் ஒரு அன்கோ போட்டு இதை பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக ஓகே, மோடி ஆசீர்வதிச்சிட்டாரு, அப்ப நீங்க நல்லபடியா இருங்கப்பா, எல்லாம் ஒண்ணு இருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இது பேக் ஃபயர் ஆகுமா ஆகாதா? நீங்க அடுத்த 5 வருஷத்துல ஏதோ ஒரு ஆட்சி, பயங்கரமான சூப்பர் ஆட்சி கொடுக்கட்டுங்க, நலத்திட்டங்களை அள்ளி வீசட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். நான் முதலே சொன்னேன், நான் முதல்ல நம்ம வந்து விஜய் இந்த மாதிரி ஜெயிக்க மாட்டான்னு சொல்லும்போது நான் சேர்த்து சொன்னேன், அடுத்த தேர்தல் விஜய் சிஎம் ஆயிடுவார். ஏன்னா 13ல இருந்து 18 வயசு பசங்க துடிச்சிட்டு இருக்காங்க, எப்படா நம்ம அண்ணனுக்கு ஓட்டு போடான்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, முன்னாடியாவது விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாரு. இப்ப என்ன சொல்லுவாரு, திமுக அதிமுக பாஜக எல்லாரும் சேர்ந்து நம்மளை எப்படி வீழ்த்துறாங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு. இந்த முறை கூட விமர்சனமா பண்ணோம், விஜய் ஒரு 30 இடத்துக்கு தான் போனாரு. நான் சொல்றேன், விஜய் வீட்டுல படுத்துக்கிட்டே ஜெயிப்பார். நான் ஏன்பா பனை விட்டு வெளியே வரணும், நான் ஏன்பா நீலா விட்டு வெளியே வரணும், படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன். படுத்துக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்களே ஜெயிச்சிருவேன். அந்த போஸ்ட் அந்த போட்டோ மட்டும் எடுத்து எல்லாத்தையும் ஒட்டி விடுங்க, விஜய் படுத்துட்டே ஜெயிப்பார். இந்த மாதிரியான அப்போ ஒரு தேர்தல் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், இதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தா விஜய் வீழ்த்த முடியும் ஒரு இடத்திற்கு திமுக அதிமுக போனாங்கன்னா அது தற்கொலை சமமான முடிவு. அந்த மாதிரியான ஒரு மோசமான முடிவை திமுக எடுக்க மாட்டாங்க. அதிமுக பெரிய எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் இருக்கு. அதிமுக அடுத்து என்ன ஆகுங்கிற கிரைசிஸ் பெருசா இருக்கு. ஏன்னா எதிர்கட்சியும் இல்ல, ஆளுங்கட்சியும் இல்ல, 3வது கட்சியாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ரிவோல்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலுமணி என்ன நினைக்கிறார், தங்கமணி என்ன நினைக்கிறாரு, நீங்க வந்து இந்த தலைகள்லாம் என்ன நினைக்கிறது, பல கேள்விகள் இருக்கு. அது பெரிய கிரைசிஸ் இருக்கு. பட் ஆனா திமுக அந்த கிரைசிஸ் இல்ல.
இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்திற்குள்ள கூட எப்படி போகுது, இது உதய் அகேன்ஸ்ட் விஜய்னு போகுது. எதிர்கட்சி தலைவருக்கும் முதல்வருக்குமான போட்டியாக இது போகுது. வெளியில அப்படிதான் போக்கப்படுது. ஒரு பயங்கரமான எதிர்கட்சியாக நம்ம எப்படி செயல்படணும்னு தான் திமுக யோசிப்பாங்களே தவிர அதுக்கான வேலைகள் ஏற்கனவே பண்றாங்க. அதை தாண்டி நம்ம இந்த மாதிரியான ஒரு 2 பேரும் சேர்ந்த ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னா அது நாளைக்கு நமக்கு பேக்ஃபயர் ஆகி 2 பேரையும் முடிச்சு விடுற வேலையா போயிடும் அப்படிங்கறத தெளிவா இருப்பாங்க. அதனாலதான் ஒரு ஸ்டேஜ்ல இது வேண்டாம், இந்த தாட் வந்தாலும் அந்த தாட்டை கூட குழி தோண்டி புதைச்சிருங்க. ஏன்னா டிகேஎஸ்ல கூட 2 தடவை சொன்னாரு, அது எப்படி நடக்கும், நாங்களும் அவங்களுக்கு எதிரி இல்லையான்னு சொல்லி கேட்டார். அதற்கு பிறகும் அந்த கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லி சொன்னாரு. தாட் கிராஸ் ஆயிருக்கும், சில பேர் யாராவது வேலைகள் பார்த்திருக்கலாம். ஆனால் மிக தீவிரமாக இதுதான் நம்ம செய்ய போறோம், ஆளுநர் வந்து விஜய் எப்படியா தடுத்துருவாரு, அடுத்தாக நம்ம கொண்டு போய் நம்ம பெரும்பான்மையை காண்பிக்கலாம் அப்படிங்கிற இடத்திற்கு கண்டிப்பாக திமுக மதிமுக சென்றிருக்க மாட்டார்கள். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்ட்டு. ஏன்னா இங்க நொடிக்க நொடி நீங்க சொன்ன மாதிரி இங்க பொலிட்டிக்கல் சினாரியோ மாறிக்கிட்டே இருக்கு. திரும்ப அவருடைய முடிவுல தான் இருக்கு என்ன சொல்ல போறான்றது. நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். CA மற்றும் CMA படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. NMC ஆடிட்டிங் காலேஜ் ஈரோடு. The Chennai Silks in Mega Summer Sale.